Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த்து சாப்டர் ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இன் டேலி பிரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு ரெக்கார்டிங் அண்டு மெயின்டைனிங் த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அது நம்ம பார்க்க போகிறோம். இல்லை இன்ட்ரடக்ஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கோல்டன் ரூல் பற்றி தெரியணும். கோல்டன் ரூல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகையான கோல்டன் ரூல் இருக்குது. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று ரியல் அக்கௌண்ட்டு, மூணாவது நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சன் தொடர்புடையது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெபிட் த ரிசீவர் அண்டு கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூல் அசட் ரிலேட்டட். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ இதுதான் வந்து பேசிக் கோல்டன் ரூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனில் மொத்தமே 8 தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த 8 அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனும் என்னென்னங்கிறதையும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த பர்பஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் டேலியில் 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை இருக்குது? 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்குது. என்னென்ன இருக்குது, அதுக்கு எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறது, எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இல்லாமல் வேறு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பு. ஓகேம்மா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்குன்னா 8 டைப் இருக்குது. அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனில் மொத்தம் 8 டைப் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். டைப் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். அடுத்தது எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும், அதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கான ஷார்ட்கட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ், அடுத்தது டெபிட் என்ன, கிரெடிட் என்ன. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ், ரெண்டாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அல்லது டெபிட் நோட். ரெண்டுமே ஒன்று. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அல்லது டெபிட் நோட். அடுத்தது சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் அல்லது கிரெடிட் நோட். சேல்ஸ் ரிட்டர்ன் அல்லது கிரெடிட் நோட். அடுத்தது ரசிப்ட். அடுத்தது பேமெண்ட், கான்ட்ரா, ஜேபி. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்கு. இந்த 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் ஓகே. ஒரு கால் ஏதாவது கிளாஸ் கட் ஆகிடுச்சுனாக்கா இமிடியேட்டாக எனக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க, நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். ரைட்டா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அக்கௌண்டிங்கில் 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. இதில் இந்த 4 வந்து ஒரு ஜாதி, இது 4 வந்து ஒரு கேரக்டர். இது 4 ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ரசிப்ட், பேமெண்ட்டு, கான்ட்ரா. இதுவும் வந்து ரசிப்ட், பேமெண்ட்டு, கான்ட்ரா. இது 3 ஒரு கேரக்டர். இது 3 ஒரு கேரக்டர். ஜேவி அது தனி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், ஆல்வேஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், அது ஒன்று ஞாபகம் வச்சு. அது ஞாபகம் இருந்தால் பாக்கி எல்லா டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. பர்ச்சேஸ் பண்ணினா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம்? ஒன்று கேஷு அல்லது பேங்க்கு அல்லது சன்ட்ரி, கிரெடிட்டா இவங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி, கிரெடிட்டாஸ் இப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு F9. பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு இது அப்படியே உல்டாவாகிடும். கேஷு அல்லது பேங்க்கு அல்லது சன்ட்ரி, கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு டெபிட்டு, இது கிரெடிட்டு. இதுக்கான ஷார்ட்கட் கீ Alt F5. இதில் பர்ச்சேஸ் ரிட்டனுக்கும் டெபிட் நோட்டுக்கும் ஒரு மைல்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு சரக்கை நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அந்த சரக்கில் ஒரு பார்ட்டையோ அல்லது ஃபுல்லாகவோ ரிட்டர்ன் பண்ணினா, அதாவது வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணுறோம், அதே மாதிரி சரக்கையும் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். வேறஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பில்லு அதிகமாக போட்டிருக்காங்க,
அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த ரேட் டிஃபரன்ஸ்க்காக நீங்க என்ன பண்றீங்க, டெபிட் நோட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா அது சரக்கு ரிட்டர்ன் ஆகல, ரேட்டு தான் டிஃபரன்ஸ், அது வந்து டெபிட் நோட் அப்படிம்பாங்க. டெபிட் நோட் ஆகட்டும் அல்லது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், நெட் எஃபெக்ட் ஒன்று தான். ஃபைனல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ தான். எல்லாமே நாம அக்கௌண்டிங் வந்து மணி வேல்யூல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணினோம் அப்படின்னா சன்ட்ரி டெட்டார் அல்லது கேஷ் அல்லது பேங்க் அக்கௌண்ட் டெபிட். கிரெடிட் சன்ட்ரி டெட்டார் அல்லது கேஷ் அல்லது பேங்க் அக்கௌண்ட் டெபிட், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இதுக்கான ஷார்ட்கட் கீ F8. சப்போஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ல இது அப்படியே உல்டாவா வந்துடும். இதுக்கான ஷார்ட்கட் கீ Alt F6. இதுக்கான ஷார்ட்கட் கீ Alt F6. ரெசிப்ட்டுக்கு கேஷ் அல்லது பேங்க் அக்கௌண்ட், கொடுத்தவன் அக்கௌண்ட் கிரெடிட். பேமெண்ட்ல ரிசீவர் அக்கௌண்ட் டெபிட், ரிசீவர் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அல்லது பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். கான்ட்ரால வேர் மணி கோஸ், அந்த அக்கௌண்ட் டெபிட், வேர் மணி கோஸ், பணம் எங்க போய் சேருது, அந்த அக்கௌண்ட் டெபிட். ஃப்ரம் வேர் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் கிரெடிட். ஜேவியில் அப்ளை கோல்டன் ரூல், அதில் வந்து நம்ம சொல்ல முடியாது எது டெபிட் எது டெபிட். அப்ளை கோல்டன். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் கீஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். மெர்ஜை காணும், மெர்ஜே காணும், சரி ரைட் பார்ப்போம். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்ப்போம். ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F6, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5, கான்ட்ராக்ட் ஷார்ட்கட் கீ F4, ஜேவிக்கு ஷார்ட்கட் F7. அடுத்தது மோடு. ஷார்ட்கட் கீக்கு அப்புறம் நீங்க அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது மோடு. என்னென்ன மோட்ஸ் இருக்கு? மொத்தம் வந்து 3 மோடு இருக்கு. ஒன்று வந்து இன்வென்டரி, இன்னொன்று அக்கௌண்டிங், மூணாவது ஆஸ் வவுச்சர். மொத்தம் 3 மோடு இருக்கு. ஓகேவா? என்னென்ன மோடு இருக்கு? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்டரி மோடு, இன்னொன்று அக்கௌண்டிங் மோடு, மூணாவது ஆஸ் வவுச்சர். இப்போ இந்த 4க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோடுமே அப்ளிகபிள். ஓகேவா? இப்போ பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மோடும் இருக்குது, அக்கௌண்டிங் இன்வாய்சிங் மோடும் இருக்குது, ஆஸ் வவுச்சர்னு இருக்குது. இந்த மாதிரி 3மே இங்கே இருக்குது. இதுக்கும் இருக்குது, இதுக்கும் இருக்குது, இதுக்கும் இருக்குது. ரெசிப்ட் பேமெண்ட் கான்ட்ராக்ட் இன்வென்ட்ரி வராது. ஓகேவா? அதுக்கு 2 மோடு தான். இதுக்கெல்லாம் வராது, இதுக்கும் வராது, இதுக்கும் வராது, இதுக்கும் வராது. இதுக்கு எஸ், இதுக்கும் எஸ், இதுக்கும் எஸ். ஸோ அக்கௌண்டிங் மோடும் உண்டு, ஆஸ் வவுச்சரும் உண்டு. ஜேவிக்கு இன்வென்ட்ரி மோடு உண்டா? இன்வென்ட்ரி மோடு உண்டா? அக்கௌண்டிங் வவுச்சர் வி F7, கண்ட்ரோல் ஹெச்ல பார்ப்போம். ஜேவிக்கு வந்து கிடையாது. ஸோ அக்கௌண்டிங் மோடு கிடையாது, ஆஸ் வவுச்சர் மோடு தான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் வவுச்சர். ஸோ இன் ஜேவி ஜேர்னல் வவுச்சருக்கு கிடையாது. இப்போ பர்ச்சேஸ்க்கெலாம் பாருங்க, பர்ச்சேஸ் F9, அங்கே போயிட்டு கண்ட்ரோல் ஹெச் போட்டிங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர் உண்டு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் Alt F5, அதில் போயிட்டு கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க, ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர் உண்டு. சேல்ஸ் F8, ஓகேவா? சேல்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஹெச் போட்டிங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர் உண்டு. சேல்ஸ் ரிட்டர்ன் Alt F6, கண்ட்ரோல் ஹெச் போட்டிங்க, ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர் உண்டு. அதுக்கப்புறம் ரெசிப்ட் F6, ரெசிப்ட்டுக்கு 2 தான், ஒன்று டபுள் என்ட்ரி, இன்னொன்று சிங்கிள் என்ட்ரி. இந்த இடத்துல டபுள் என்ட்ரி, சிங்கிள் என்ட்ரி. ஸோ ரெசிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி அல்லது சிங்கிள் என்ட்ரி அப்படி தான் போடணும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நாட் அப்ளிகபிள். ஒன்று டபுள் என்ட்ரி, இன்னொன்று சிங்கிள் என்ட்ரி. டபுள் என்ட்ரி சிங்கிள் என்ட்ரி அப்படின்னா என்ன? டபுள் என்ட்ரி சிங்கிள் என்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, டபுள் என்ட்ரியில் மல்டிபிள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணவோ மல்டிபிள் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணவோ நீங்கள் டபுள் என்ட்ரி மோடுக்கு போகணும். ஒரு அக்கௌண்ட் டெபிட் மல்டிபிள் கிரெடிட் அல்லது ஒரு அக்கௌண்ட் கிரெடிட் மல்டிபிள் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி மோட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேலியில் இப்போ நீங்கள் டபுள் என்ட்ரி மோடு போட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட் கிரெடிட் டெபிட் நீங்கள் போட்டுட்டே இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் அபிஷேக் 50,000, கிரெடிட் அபிஷேக் 50,000. டெபிட் இல்லை கிரெடிட் அப்படின்னு போட்டு கணேஷ் ஏதோ ஒரு பேர். கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சி சேல்ஸ், ஜிஎஸ்சி சேல்ஸ் 50,000. டெபிட் வந்து பேங்க்கு 10,000. டெபிட்டு கேஷு அப்படின்னு போட்டு இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்டு டெபிட் மல்டிபிள் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ண முடியும். மல்டிபிள் அக்கௌண்ட்டு டெபிட் அண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ண முடியும். மல்டிபிள் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபிட்டும் பண்ண முடியும், கிரெடிட்டும் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் நீங்கள் உணர்ந்துக்கணும். ஓகேவா? இது இல்லாமல் டேலியில் மொத்தம் 24 வவுச்சர் டைப் இருக்குது. டேலியில் மொத்தம் 24 வவுச்சர் டைப் இருக்குது. கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், வவுச்சர் டைப். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 வவுச்சர் டைப் இருக்குது. எங்கே பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது. இங்கே நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். வவுச்சர் டைப்பில் நான் ஒரு வவுச்சர் டைப் எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 வவுச்சர் டைப் இருக்குது. இந்த கொட்டேஷனுங்கிறது நான் க்ரியேட் பண்ணது. ஸோ இந்த கொட்டேஷனை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 24 வவுச்சர் டைப் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 17 18 19 20 21 22 23 24 24 இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 24 வவுச்சர் டைப் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சமூகல போகலாம். ரெக்கார்டிங் அண்ட் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இன் டேலி. இதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இன்ட்ரடக்ஷன் அண்ட் ரெக்கார்டிங் இன் டேலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதில் வந்து பாருங்கள் அக்கௌண்டிங் வவுச்சர். எதெல்லாம் அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படின்னு பாருங்கள். அக்கௌண்டிங் வவுச்சர் மொத்தம் 8 சொன்னேன் இல்லையா? அப்பார்ட் ஃப்ரம் 8 இன்னும் 2 இருக்குது. ஒன்று மெமரண்டம், இன்னொன்று ரிவர்சிங் ஜர்னல். மெமரண்டம் அப்படிங்கிறது எதுக்காகனா சும்மா ஒரு டெம்பரரியாக போட்டுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சினாரியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மெமரண்டம் வவுச்சர் அப்படிங்கிறது பயன்படும். சினாரியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இப்போ என்னுடைய ப்ரெசன்ட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs இருக்குது இந்த வருஷத்துக்கு. சப்போஸ் என்னுடைய சேல் 60 lakhs இருந்ததுன்னா என்னுடைய இன்கம் எவ்வளோ இருக்கும்? என்னுடைய சேல் 1 crore இருந்தால் என்னுடைய இன்கம் எவ்வளோ இருக்கும்? இந்த மாதிரி நீங்கள் மெமரண்டம் வவுச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரிவர்சிங் ஜேர்னல் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு உண்மையான ப்ராஃபிட் தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெப்ரிசியேஷன் என்ட்ரிலாம் எப்போ போடுவோம் நம்ம? அட் த எண்ட் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜில் மந்த் எண்டு 31st March. ஆனால் டெப்ரிசியேஷனுங்கிறது அந்த மாத கடைசியில் 31ஆம் தேதி தான் தேய்மா எல்லா மிஷினும் கிடையாது. உங்களுக்கு டெப்ரிசியேஷனுங்கிறது தேய்மானங்கிறது வருஷம் பூரா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா இருக்கிறதுக்கு நீங்கள் 31st March போட்டிங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸை அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். அதிகமாக கட்டிக்கணும். அப்போ கரெக்டான டேக்ஸை கட்டணும்னா என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷன்லாம் மாதம் என்ட்ரி பண்ணணும். அந்த மாதிரி மாதம் என்ட்ரி பண்ணால் உங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் தெரியும். கரெக்டான ப்ராஃபிட் தெரிஞ்சால் கரெக்டான டேக்ஸ் கட்டணும். அந்த மாதிரி மாதம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணலான்னா ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டு ஒரே ஜேவியாக போட்டுருவோம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த ரிவர்சிங் சேனல். அல்லது ஒரு என்ட்ரி நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்க, தப்பாக போட்ட என்ட்ரியை வந்து டெலீட் பண்ணக்கூடாது. ஒருத்தரை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக கிரெடிட் பண்ணிட்டீங்க, இன்னொருத்தனை கிரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக டெபிட் பண்ணிட்டீங்க. அது தப்பு. அதை வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேவியை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது, அதுக்கு ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது, மெமரண்டம் அண்டு ஆப்ஷனல் வவுச்சர், ரிவர்சிங் ஜேர்னல். அடுத்தது இன்வென்ட்ரி வவுச்சர். இன்வென்ட்ரி வவுச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாக் ஜேர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியலில் ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அது ஒரு வகையான ஸ்டாக் ஜேர்னல். அல்லது ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு சரக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது,
ஸ்டாக் ட்ரான்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா ஸ்டாக் ஜெர்னலில் வரும். அடுத்தது பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர். பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் அப்படிங்கிறது என்ன? இப்போ வந்து 31 மார்ச் அன்னைக்கு கணக்கெடுப்பாங்க பொதுவாக எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்ட்டு. அப்படி இல்லாமல் உங்களுக்கே வந்து இடையில மாதம் மாதம் நீங்கள் கணக்கு எடுத்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் ஸ்டாக்கு பொசிஷன் கணக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாக் பொசிஷனை கணக்கு எடுத்து டேலியோடைய நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். அந்த மாதிரி டேலியில் கம்பேர் பண்ண முடியும் போது சில ஸ்டாக் வந்து சர்ப்ளஸாக இருக்கலாம், சில ஸ்டாக் வந்து ஷார்ட்டேஜ் வரலாம். அது என்ன பொசிஷனோ எதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அந்த சேஞ்சஸ் உள்ள ஸ்டாக்கை மாத்திரம் என்ன சேஞ்சோ அதை போடலாம். சர்ப்ளஸ் இருக்கிறத சர்ப்ளஸாக மென்ஷன் பண்ணுங்கள், ஷார்ட்டேஜாக மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கிறது என்ன சார் பண்ணுறது, அப்படியே வீட்டு கொண்டு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக இருக்கிற ஸ்டாக்கும் டேலியில் இருக்கிற ஸ்டாக்கும் ஒன்றா இருக்கும். அப்போ அது ரெண்டும் ஒன்றா இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு சரக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், அது உனக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். உன்னுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதுக்கு இந்த பிசிக்கல் ஸ்டாக் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்தது டெலிவரி நோட்டு, ரசீப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன் ரிஜெக்ஷன் அவுட். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு பில் தான் தரணும், மெட்டீரியல் டெலிவரி நோட்டு போட்டு அனுப்பணும் அப்படின்றாங்க. மெட்டீரியல் டெலிவரி நோட் போட்டு அனுப்புங்க. ஸோ மாதத்துக்கு 5 வாட்டி 10 வாட்டி டெலிவரி பண்ணுவீங்க. 10 டெலிவரி நோட்டையும் லிங்க் பண்ணி ஒரே இன்வாய்ஸ் தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அனுப்புவீங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட் அப்படின்னு பேர். ரசீட் நோட் அதே மாதிரி தான். மெட்டீரியல் ஒரு 10 வாட்டி உள்ளே வந்திருக்கும், 10 இன்வாய்ஸ்க்கு சேர்த்து ஒரே இன்வாய்ஸாக வந்திருக்கும், 10 ரசீட் நோட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட், ரசீட் நோட் இதுதான் இருக்குது. மெட்டீரியல் இன் மெட்டீரியல் அவுட் இது எங்கே யூஸ் பண்ணுறது? சப்போஸ் நீங்கள் ஜாப் ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாப் ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து இன்னொருத்த மெட்டீரியல் உள்ளே வந்திருக்கும். அப்போ வந்து அது மெட்டீரியல் இன் ஆகும், இன்னொருத்த மெட்டீரியல் வெளியில் அனுப்புவீங்க, அப்போ அது மெட்டீரியல் அவுட் ஆகும், ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகி மெட்டீரியல் அவுட் ஆகும் வரும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு இது வரும். ஜாப் காஸ்டிங் உங்களுக்கு நடத்தும் போது தெரியும், ஜாப் காஸ்டிங் உங்களுக்கு நான் நடத்துகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ரிலேட்டட் வவுச்சர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வவுச்சர். ஆர்டர் வவுச்சரில் உங்களுக்கு 4 வகையான ஆர்டர் வவுச்சர் இருக்குது. ஒன்று பர்ச்சேஸ் ஆர்டர், இன்னொன்று சேல்ஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டருங்கிறது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுறது. சேல்ஸ் ஆர்டருங்கிறது உங்களுடைய சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது. அடுத்தது ஜாப் ஒர்க் இன் அப்படின்னு ஒரு ஆர்டர், ஜாப் ஒர்க் அவுட்னு ஒரு ஆர்டர். ஜாப் ஆர்டர் நீங்கள் வந்து ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணுறதா இருந்தால் உள்ள ஒரு மெட்டீரியல் வருது அப்படின்னா அது ஜாப் இன், அதுக்கு வெளில போச்சு அப்படின்னா ஜாப் அவுட். ஜாப் காஸ்ட் நம்ம அதில் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் வவுச்சர். பேரோலில் 2 தான், ஒன்று அட்டண்டன்ஸு அல்லது பேரோல் வவுச்சர். தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 24 வவுச்சர் டைப் இருக்குது. இந்த 24 வவுச்சர் டைப் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வவுச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 24 வவுச்சர் டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வருவோம். கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறோம்? ரெக்கார்டிங் ஆஃப் எ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அன் அக்கௌண்டிங் சென்டர். நீங்கள் வந்து எப்படி ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டே புக், அதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிரான்சாக்ஷன் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், 8 கைண்டில் என்ன வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன், தென் யூ ஹவ் டு ஃபைண்ட் விச் அக்கௌண்ட் டு பி டெபிட் அண்ட் விச் அக்கௌண்ட் டு பி கிரெடிட். அது ரெண்டையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். அடுத்தது there are specialized voucher type for different type of transaction in Tally Prime. நான் தான் சொன்னேன் ஜாப் ஒர்க் இன், ஜாப் ஒர்க் அவுட், அந்த மாதிரி நம்ம சொன்னோம். In Tally Prime, receipt voucher is used to record the transaction involving amount received. Any transaction indicating the transfer of fund from cash to bank, bank to cash is called contra. In Tally Prime, a payment voucher is recorded to you transaction involving payment made by cash. ஸோ எதுக்கு என்ன போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மார்க் டெஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஈக்குவைஸ் இருக்கு, வேணாம் மார்க் டெஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கான மார்க் டெஸ்ட் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். ஒரு செட்டை நான் கண்டக்ட் பண்ணுறேன், பாருங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். வாட் டைப் ஆஃப் ரசீப்ட்ஸ் கேன் பி யூஸ்டு ரெக்கார்டட் யூசிங் த ரசீப்ட் வவுச்சர். ரசீப்ட் வவுச்சரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்?
receipt received either by cash அல்லது பேங்க். கேஷாவோ பேங்காவோ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு receipt voucher யூஸ் பண்ணுவோம். By using which of the following button multi-stock item can be created from the chart of account screen. Chart of accounts இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா alt h multi master இந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். In Tally Prime, while recording the payment received transaction in single entry mode, dash accounts are involved. Single entry mode ல எத்தனை multiple, single, nil, no, multiple accounts involved. ஒரு account debit, multiple account credit. In Tally Prime, which of the following groups appeared in profit and loss account report? இதுல profit and loss account எது வரும் அப்படின்னா direct expense. பாக்கி மூணும் balance sheet. Which transaction must be recorded when the company sold goods to a customer for a cash sales voucher use பண்ணும். Once the company is created, which of the following ledger are available by default in Tally Prime அப்படின்னா கேஷும் profit and loss account once company create பண்ணிட்டா default available. Which of the following accounting group will fall under the profit and loss account? Commission received. பாக்கி மூணு balance sheet. ஒரு லெட்ஜரை படிச்சு பார்த்தாலே இது பேலன்ஸ் ஷீட்டா P&L எல்லாம் சொல்ல தெரியும். In Tally Prime, which of the following voucher will fall under the inventory voucher? Inventory voucherங்கிறது எதுனா receipt voucher, payment, stock journal, contra. இல்ல receipt voucherங்கிறது வேற, receipt voucher, material receipt note, இது stock journal voucher. இதுதான் வந்து inventory. Receipt, payment, contra இதெல்லாம் accounting, stock journal மாத்திரம் தான் inventory voucher. In Tally Prime, a journal voucher can be recorded in which of the following mode அப்படின்னா double entry mode தான் பண்ண முடியும். single entry, item invoice, accounting invoice not possible. journal voucher வந்து பாத்தீங்கன்னா always double entry mode. Which of the following groups appear in the balance sheet report? எது balance sheetல வரும் அப்படின்னா fixed asset வரும், capital வரும். பாக்கி நாலும் P&L தான் வரும். Which of the following right button will appear grayed out when recording a journal voucher? இந்த மாதிரி journal voucherல வரும்போது எந்த பட்டன் கிரேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சேஞ்ச் மோடுங்கிறது இருக்காது. ஓகேவா? இப்போ டேலியில் போன அக்கௌண்டிங் வவுச்சர் வி F7 இதில் ஜேர்னல் வவுச்சர் சேஞ்ச் மோடு இருக்குல்ல, இது வந்து கிரேட் ஆகி நிற்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இதே ரசீப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் மோடு. ஆனால் F7ல வராது. ஏன் வராது அப்படின்னா ஆல்வேஸ் டபுள் என்ட்ரி மோடு, அதனால வராது. Which of the following are the subgroup in the balance sheet? எது வந்து சப்குரூப் பேலன்ஸ் ஷீட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல சப்குரூப் டெபாசிட்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் சப்குரூப். சரி, டெபாசிட் அண்ட் ப்ரொவிஷன், ஃபிக்ஸட் அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இதெல்லாம் மெயின் குரூப் தான். டெபாசிட் அண்ட் ப்ரொவிஷன். Which of the following transaction indicates to record the contra voucher in Tally Prime? Transferred 10,000 from SBI to Canada, அதுதான் கான்ட்ரா. சோல்டு குட்ஸ் வந்து சேல்ஸ், இது பேமெண்ட், இது பர்ச்சேஸ். Which of the following voucher are considered as order voucher accounting to accounting principle? எது வந்து ஆர்டர் வவுச்சர் அப்படிங்கிறாங்க. ஸ்கொயரா இருந்தா ரெண்டு ஆன்சர் ரைட். சேல்ஸ் ஆர்டரும் பர்ச்சேஸ் ஆர்டரும் ஆர்டர் வவுச்சர், பாக்கி எல்லாம் அக்கௌண்டிங் வவுச்சர். Which of the following accounting group will appear under the balance sheet report? எதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க. பேங்க், பாக்கி எல்லாம் P&L. Which of the following is the correct navigation path to record the purchase voucher in Tally Prime? Which of the following is the correct navigation? Purchase account entry பண்ணா என்ன பண்ணுவோம்? From gateway of Tally accounting voucher V press F9. From gateway of Tally accounting voucher V F9 purchase. That's correct navigation. In Tally Prime, a sales return transaction is recorded using a credit note voucher generally which is issued by the seller to the buyer. Is the right answer. எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க. ஜஸ்ட் எனக்கு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. Which of the following voucher is considered as inventory voucher in Tally Prime? இல்லை stock journal, repeated question. In Tally Prime, upon recording the debit note voucher, which of the following register will be impacted? Debit note வந்ததுன்னா purchase register தான் impacted.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த அக்கௌண்டிங் ஹெட்? லெட்ஜருங்கிறது தான் அக்கௌண்டிங் ஹெட். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் எவ்வளோ மார்க் எடுக்கிறோங்கிறது பார்ப்போம். 19வது கொஸ்டின் நான் நினச்சேன் தப்பாக இருக்குன்ட்டு, கரெக்டாக அது மாதிரி தப்பாக இருக்குது. பரவாயில்ல, 95%. இதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் ரைட் தப்பு அப்படின்னு தெரியும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் இது தப்பாக தான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக டெபிட் நோட் வவுச்சர்னு இங்கே இருந்த நான் பார்க்கல. டெபிட் நோட் ரிஜிஸ்டர் அதுதான் இம்பேக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு மொத்தமே எனக்கு 6 நிமிஷம் தான் ஆச்சு. அப்போ 3 அட்டெம்ப்ட் பண்ண எவ்வளோ நேரம் ஆக போகுது? 3 அட்டெம்ப்ட் முடிக்க உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியாதா? இந்த மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு என்ன சார் பண்ணணும்? இந்த மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லிங்க்கு வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் மார்க்கை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? எம்சிக்யூ மார்க்கில் போய்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 95 மார்க்கு. அதை போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். 123rd பேட்ச்க்கு போங்க. உங்கள் பேர் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2வது அட்டெம்ப்ட் இவர் பண்ணிட்டாரு. பாக்கி 2 அட்டெம்ப்ட் பண்ணணும். பண்ணிவிடுங்க. 95. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது என்ன ஆகுனா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு அவர் 5 மார்க் எடுப்பார் டேலியில். ஸோ தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். இன்றைக்கி நம்ம 2 செட்டு வரைக்கும் நம்ம நடத்திட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் நடத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 4 சாப்டர் வரைக்கும் நடத்தியாச்சு. ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங், இன்ட்ரடக்ஷன் டு டேலி, மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ரெக்கார்டிங் அண்டு மெயின்டைனிங் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அது வரைக்கும் நடத்தியாச்சு. நாளைக்கு பேங்கிங் அண்ட் ஜெனரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் எம்ஐஎஸ் இப்போ நடத்துவோம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, பேரோல் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஒன்று, 2வது உங்களுக்கு இந்த எம்சிக்யூவில் 2 செட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்து மார்க்கை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எம்சிக்யூ முடித்தா தான் காம்ப்ரிஹென்சிவ் முடிக்க முடியும். காம்ப்ரிஹென்சிவ் முடித்தா தான் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். நீங்கள் இதை முடிக்காமல் அங்கே வந்து நின்னா எனக்கு வேஸ்ட்டு, நான் அனுப்ப மாட்டேன் எக்ஸாமுக்கு. அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் ஆகணும். தேங்க்யூ வெரி மச். நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். அட்டனன்ஸ் எடுப்போம். விடைபெறுவோம். தேங்க்யூ.